என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் வீட்ல பண்ணியிருக்காங்க. வீட்ல பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் செக்கப் வரல, எதுவுமே வரல. டைரக்ட்டா வந்தது ஒரு 12 வீக்ஸ் போது வந்தாங்க. வந்துட்டு எனக்கு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க டைரக்ட்டா. ஸோ அப்ப நான் கேட்டேன், இந்த மாரி யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் முன்னாடியே பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ அப்ப நீங்க உடனே வந்திருக்கலாம்ல. ஸோ அதுல அவங்களோட நெய்பரா இல்லாட்டி அவங்க ரிலேஷனோ யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ண உடனே நீ டாக்டர் போய் பார்க்குற? அந்த மாரி அவசியம் கிடையாது. டைரக்ட்டா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு 2வது மாசம், 3வது மாசமோ ஸ்கேனுக்கு போக வேண்டியது தானே. ஸோ அவங்களும் அதை கேட்டுட்டு டைரக்டா என்கிட்ட 12 வீக்ஸ் போது வந்தாங்க. ஸோ அந்த 12 வீக்ஸ் பீரியட் அப்படிங்கிறது என்டி ஸ்கேனுக்குரிய டைம். ஸோ அந்த டைம்ல பார்க்கும்போது பேபிக்கு முதுகெலும்புல ஒரு சின்னதா ஓப்பனிங் இருந்தது. அது வந்து ஓப்பன் நியூரல் டியூப் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதுகு எலும்புக்கு மேல உள்ள ஸ்கின் வந்து ஃபுல்லா கவர் ஆகாம அப்படியே எக்ஸ்போஸ்டா இருந்தது. இதுல இருந்து என்ன அப்படின்னா, ஒரு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் டேவே இல்லாட்டி அதே ஈவினிங்கே நீங்க உங்க டாக்டர் பார்க்கறது பெட்டர். ஏன் அப்படின்னா, பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கே அவங்களுக்கு வந்து அந்த பிளட் டெஸ்ட் பண்ணும்போது சுகர் இருக்கா, பிபி இருக்கா, அவங்களுக்கு வந்து அனிமிக்கா இருக்கிறாங்களா, இல்லாட்டி வேற ஏதாவது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அவங்களுக்கு இருக்கா, இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ட்டு பிரெக்னன்சி போது அந்த பாசிட்டிவ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் விசிட்ல வரும்போது நாங்கள் எழுதி கொடுக்குற பிளட் டெஸ்ட்ல தான் நிறைய பேருக்கு அவங்களுக்கு சுகர் இருக்கு, அவங்க அனிமிக்கா இருக்காங்க, அவங்களுக்கு தைராய்டு இருக்கு, இதெல்லாம் வந்து தெரிய வருது. ஸோ இட் இஸ் பெட்டர் ஆல்வேஸ் as soon as உங்களோட கிட்டில் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா உடனே உங்க டாக்டர் போய் பாருங்க.